Hi friends, welcome you in the Easy Learning Biology session. இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன் நடைபெறுவதற்கு காரணமான சில ஏஜென்சிகளை தான் பார்க்க போறோம். அதுல அந்த ஏஜென்சிகளை ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அண்ட் பயோட்டிக் ஏஜென்ட்ஸ். ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ்ல விண்டு, வாட்டர் ரெண்டு பேர் வருவாங்க. விண்டின் மூலம், அதாவது காற்றின் மூலம் நடைபெறக்கூடிய பாலினேஷனை அனிமோஃபிலியன்னு சொல்றோம். வாட்டர் வழியா நடைபெறக்கூடிய பாலினேஷன் ஹைட்ரோஃபீலியன்னு சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் அனிமோஃபீலி. இந்த அனிமோஃபீலி பாலினேஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஃப்ளவர்ஸ்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா அனிமோஃபீலஸ் ஃப்ளவர்ஸ்னு சொல்றோம். ஸோ இதுல வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் கிராசஸ், சுகர் கேன் கரும்பு, பாம் பனை, மெய்ஸ் சோளம், தென்னை கோகனட், இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளவர்ஸும் இந்த அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்ல வருவாங்க. மோஸ்ட்லி கிராஸ் பாலினேஷன்ல தான் இந்த ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. ரைட். அடுத்தது இந்த அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட், பீரியட் இஸ் ஆப்சென்ட் ஆர் ரெடியூஸ்டு. பீரியட் இல்லாமல் இருக்கலாம், சில நேரங்களில் சின்னதா இருக்கலாம். பீரியட்னா பெட்டல்ஸையும் செப்பல்ஸையும் cannot be differentiate. அது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ரைட். Flowers are small, odorless, non-scented, does not secrete nectar. Flowers சின்னதா இருக்கும், கலர்லெஸ், அந்த அளவு அட்ராக்டிவா இருக்காது, நான் சென்டட், ஸ்மெல் இருக்காது. ஸ்மெல் இருந்தாதான் பாலினேட்டர்ஸ் அது அட்ராக்ட் பண்ணும். ரைட். அடுத்தது there is no secretion of nectar. நெக்டார் செக்ரேட் பண்ணாது. நெக்டார் வேற, ஹனி வேற. நெக்டார் இன்செக்ட் உடைய ஸ்டொமக்ல போய் ப்ராசஸிங் நடக்கும். ஆஃப்டர் ப்ராசஸிங் பிறகு அந்த ஃபீமேல் ஹனிபி என்ன பண்ணணும்னு கேட்டா வாமிட் பண்ண. அந்த வாமிட் தான் ஹனி. ரைட். நியூமரஸ் ஸ்டேமன்ஸ் வித் லாங் ஃபிலமெண்ட். நிறைய ஸ்டேமன்ஸ் இருக்கும், ஆனா அதனுடைய ஃபிலமெண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப லாங்கா இருக்கும். அது வெர்சடைல் ஆந்தர். எப்படி இருக்குன்னு கேட்டா இப்போ வெர்சடைல்னு கேட்டா ஆந்தர் இப்படி இருக்கும். ஆந்தருடைய வென்ட்ரல் சைடுல மிட் பாயிண்ட்ல தான் இந்த ஃபிலமெண்ட் என்ன இருக்கும்? ஃபிக்ஸ்ட் ஆயிருக்கும். இப்பேற்பட்ட ஆந்தர் தான் என்ன சொல்லுவோம்? வெர்சடைல் ஆந்தர் சொல்லுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Fourth point, anthers produce enormous pollen grains compared to number of ovules for pollination. Pollination நடைபெறுவது, அதாவது பாலினேஷனுக்கு தேவையான pollen grains விட அதிகமான pollen grains anthers என்ன பண்ணு கேட்டா டெசிஸ் பண்ணும். ஏன்னு கேட்டா என்ன ரீசன் கேட்டா நம்பர் ஆஃப் pollen grains டிஸ்இன்டிகிரேட். ஏன் டிஸ்இன்டிகிரேட் ஆகுதுன்னு கேட்டா ஏர்ல தான் டிராவல் பண்றாங்க. லாங் டிஸ்டன்ஸ், நீண்ட தூரம் அந்த பொலன் கிரைன்ஸ் எல்லாம் டிராவல் பண்றப்போ நிறைய பொலன் கிரைன்ஸ் டேமேஜ், டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும். கிளைமேட், வெதர் சேஞ்ச், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால, அதர் மெக்கானிக்கல் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ல அது என்ன ஆயிரும்? டேமேஜ் ஆயிரும். ஒன்னு. செகண்ட், போகக்கூடிய இடத்துக்கு போகாமல் விண்ட் என்ன ஆகும்? சில நேரங்கள்ல டைரக்ஷன் மாறும்போது இதுவும் பொலன் கிரைன்ஸ் டைரக்ஷன்ல மாறிடும். அதனால போய் கரெக்டா போய் பொலன் கிரைன்ஸ் ரீச் ஆகாது. இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுவதற்கு, டேலி பண்ணுவதற்கு நம்பர் ஆஃப் நியூமரஸ் பொலன் கிரைன்ஸ் டஸ்ட் என்ன பண்ணுது? ரிலீஸ் பண்ணுது. ஓகே. ஃபிஃப்த் பாயிண்ட், ஸ்டிக்மா மோஸ்ட்லி பிரான்ச்டு. இந்த அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்ல ஸ்டிக்மா பார்த்தோம்னா மோஸ்ட்லி பிரான்ச்சிங்கா இருக்கு. எக்ஸாம்பிள் மெய்ஸ்ல கார்ன் காப்னு சொல்லக்கூடிய ஃபீமேல் ஃப்ளவர். ஃபீமேல் ஃப்ளவர்ல என்ன இருக்கு? கார்ன் காப். அதுல ஸ்டிக்மா எப்படி இருக்கும்? நல்ல ஹேரி சில்கி மாதிரி இருக்கும், பிரான்ச்சிங்கா இருக்கும். ஈஸியா பொலன் கிரைன்ஸ் என்ன பண்ணுவோம்? அப்சார்ப் பண்ணும். அடுத்தது ஹைட்ரோஃபிலி. இதுல ரெண்டு டைப் இருக்கு, எப்பி ஹைட்ரோஃபிலி அண்ட் ஹைப்போ ஹைட்ரோஃபிலி. எப்பின்னு சொன்னா வாட்டருடைய சர்ஃபேஸ் லெவல். ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர், ஃபீலி மீன்ஸ் பாலினேஷன். எக்ஸாம்பிள் வேலஸ்டீரியா. இந்த வேலஸ்டீரியா எப்படி பண்ணுதுன்னு கேட்டா சப்மெர்ஜ்டு ரூட்டட் பிளான்ட்ஸ். இந்த பிளான்ட்ஸ் உடைய ரூட் பாருங்க, ரூட் நல்ல பாட்டத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த பிளான்ட்ஸ் உடைய
டிப் பாயிண்ட்ஸ் வந்து பிலோ த வாட்டர் சர்ஃபேஸ். வாட்டர் சர்ஃபேஸ் உடைய லெவலை விட கீழே தான் இருக்கு. ரைட். இதுல மேல் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபீமேல் பிளான்ட்ஸ் இருக்கு. மேல் பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பொல்லன் கிரைன்ஸ். இந்த பொல்லன் கிரைன்ஸ் உடைய ஷேப் எப்படி இருக்குன்னா போட் ஷேப் மாதிரி தான் இருக்கு. ஈஸியா வந்து என்ன அது வந்து ஃப்ளோட்டிங் ஆகுது. இந்த மீன் வயல் இந்த ஃபீமேல் ஃப்ளவர்ல இந்த ஃப்ளவருக்கு கீழே ஒரு லாங் ஃபிலமெண்ட் இருக்கும். ஆஸ் யூசுவலா எப்படி இருக்குன்னு கேட்டா காயிலிங்கா தான் இருக்கும். இந்த பொலன் கிரைன் போட் ஷேப் பொலன் கிரைன்ஸ் இந்த ஃப்ளவருக்கு கிட்ட வர்றப்போ என்ன பண்ணுன்னு கேட்டா இந்த காயில் ஃபிலமெண்ட் ஒன்ஸ் அன்காயிலா மாறும். அன்காயிலா மாறும்போது இந்த பொலன் கிரைன்ஸ் ஈஸியா என்ன பண்ணிடும் கேப்சர் பண்ணிடும். So there is the process of pollination take place in various media. அடுத்தது hypohydrophile கேட்டா below the water surface க்கு கீழே and above the bottom. So mostly the plants are submerged floating. Example சோஸ்டரா என்று சொல்லக்கூடிய மெரைன் கிராஸ், மெரைன்ல வளரக்கூடிய ஒரு புல். வேலஸ்னீரியா இன்னொரு பிளான்ட். இந்த ரெண்டு பேருமே சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். இந்த பிளான்ட்ஸ்ல பொலன் கிரைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா ஃப்ளோட்டிங்ல தான் இருக்கும். சர்ஃபேஸுக்கும் போக மாட்டாங்க, பாட்டத்துக்கும் போக மாட்டாங்க. அப்படியே அந்த மீடியம் ரேஞ்சில தான் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளோட்டிங்ல இருப்பாங்க. என்ன ரீசன் கேட்டா the specific gravity of marine வாட்டரும் the specific gravity of pollen grains எப்படி இருக்கும், சேமா இருக்க போய் தான் இந்த pollen grains also floating in the middle land floating பண்றாங்க. ஓகே, pollen grains வந்து ஸ்பெசிபிக்கா ஹைட்ரோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்ல இருக்கக்கூடிய pollen grains சுத்தி என்ன இருக்குன்னு கேட்டா மியூசிலேஜ் கோட்டிங் இருக்கும். மியூசிலேஜ் கோட்டிங் இருக்கு. இந்த கோட்டிங் என்ன பண்ணுனா protect the pollen grains from water. Next, special type of pollination. Example வந்து வாட்டர் ஹயாசின்த் அல்லது பெங்கால் டெரர் என்று அழைக்கக்கூடிய பொட்டானிக்கல் நேம் ஐகார்னியா கிராசிபஸ். தமிழ்ல வந்து வெங்காய தாமரைன்னு சொல்றோம். ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதுல நீங்க எல்லா டவுட்களையும் நீங்க கிளியர் பண்ணிடலாம். இதுல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் பாருங்க, இதனுடைய பொசிஷன் பாருங்க. இது வாட்டர் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். இதனுடைய வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா above the வாட்டர் லெவல், வாட்டர் லெவலுக்கு மேல தான் இருக்கு. ஓகே, அப்போ பாலினேஷன் எப்படி நடக்குன்னு கேட்டா த்ரூ wind, anemophily, through insect, endomophily. Okay, thank you students, thank you.